வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் வெடிகுண்டுகள் வீசியும் அரிவாளால் வெட்டியும் பிரபல ரவுடியை கொலை செய்த மர்ம கும்பல். குற்றவாளியை தேடி வரும் காவல்துறையினர். புதுச்சேரி காவல்துறை அரசு கட்டுப்பாட்டில் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றுள்ளார் பழங்குடியின பெண் திரௌபதி முர்மு. அவர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறை அரசு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் ஆள தகுதி இல்லாதவர்கள் பதவியை விலக வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காவல்துறை அரசு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் ஆள தகுதி இல்லாதவர்கள் பதவியை விலக வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி அவர்கள் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு உணவுப் பொருட்கள் மீதான GST வரியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏனாம் பகுதி மக்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள ரூபாய் 50,000 வழங்க வேண்டும், மேலும் 25 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நகர பகுதியில் அனைவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசால் ரவுடிகளை ஒடுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிவிட்டதாகவும் கொலை கொள்ளை சம்பவங்கள் பட்ட பகலில் நடப்பதாகவும், எனவே புதுச்சேரியை ஆள தகுதி இல்லாதவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் சூப்பர் முதலமைச்சராக துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சர்களாக அனைத்து அமைச்சர்களும் உள்ளதாகவும் ஊழலும் நிர்வாக சீர்கேடும் இந்த அரசில் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மத்திய அரசின் ரம்பர் சார்பாக அவர் இருக்க மாட்டார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் புதுவை உணவு மற்றும் கலாச்சார திருவிழா அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. புதுச்சேரி அரசு மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து புதுவை உணவு மற்றும் கலாச்சார திருவிழா அறிமுக கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் UHI நிறுவனத்தின் முதன்மை மேலாளர் மொஜாக்ருல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உணவு திருவிழா காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த பிரத்யேக உணவு திருவிழாவானது பண்டைய சிறந்த தமிழ் கலாச்சார உணவு முறைகள் மற்றும் தனித்துவம் வாய்ந்த பிரெஞ்சு கலாச்சார உணவு வகைகள் எடுத்துரைக்கும் நிகழ்வாக இருக்கும் என்றும், மேலும் இந்த உணவு திருவிழா தற்போதைய அந்நிய கலாச்சாரத்தை சார்ந்த இந்திய உணவுகளை பற்றியும் அறிந்து கொள்ளும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்டைய பாரம்பரிய விளையாட்டுப் பொருட்கள், மண்பாண்டங்கள், மலர்வினை கைவினை பொருட்கள், ஓவியங்கள், மேலும் பல கலை கலாச்சாரம் சார்ந்த பொருட்கள் கிடைக்கும். கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்கின்ற அளவுக்கு இந்த உணவு திருவிழா, அதாவது கலாச்சார திருவிழா, அதாவது உணவு மற்றும் கலாச்சார திருவிழா நடக்கிறது. அது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் சிறப்பாக நடப்பதற்கு நம்முடைய அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அந்த சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு நம்முடைய புதுவை அரசானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதுச்சேரி திரைப்பட நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவாலையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு
புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி சங்க தலைவர் பாண்டி செல்வம் பொதுச் செயலாளர் குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நடிகர் சிவாஜி கணேசனின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அவர் சினிமாவில் புரிந்த சாதனைகள் குறித்து நினைவு கூறப்பட்டது. இதில் சங்க பொருளாளர் ராஜ்குமார், திரளான திரைப்பட நடிகர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி அமைப்பு சார்பில் உழவர்கரை பகுதியில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி அமைப்பு சார்பில் உழவர்கரை பகுதியில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி மற்றும் ஆதியா டென்டல் கேர் மையம் சார்பில் உழவர்கரை அரசு பள்ளியில் இலவச பல் பரிசோதனை முகாம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முகாமிற்கு ஆதியா டென்ஸ்கேர் மையத்தை சார்ந்த டாக்டர் ராதிகா தலைமையேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற உழவர்கரை அரசு பள்ளியின் துணை முதல்வர் சந்திரா முகாமினை துவக்கி வைத்து பேசினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி அமைப்பின் மண்டலம் 2 உதவி ஆளுநர் மதிவாணன் முகாமில் முன்னிலை வகித்து இளம் பருவத்தில் மாணவ மாணவிகள் பற்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் வாரிய தலைவர் மதி என்கின்ற வெங்கடேசன் பங்கேற்று பேசினார். இதற்கான ஏற்பாடுகளை வேணுகோபால், சண்முக சுந்தரம் மற்றும் பிரணவ பால பிராமணன் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழகத்தில் மக்கள் போற்றும் நிரந்தர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை பூரணமாக குணமடைந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டி வடலூர் அருட்பிரகாச வள்ளலார் ஞான சபைக்கு அன்னதானம் வழங்க வேண்டி புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியின் JVSG வி சேகர் பாகூர் திமுக எக்ஸ் பொருளாளர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழகத்தில் மக்கள் போற்றும் நிரந்தர முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை பூரணமாக குணமடைந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டி வடலூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் ஞான சபைக்கு அன்னதானம் வழங்க வேண்டி புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் JVSG வி சேகர் பாகூர் திமுக எக்ஸ் பொருளாளர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மேலும் விழாவில் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியாரின் தொண்டர் RR செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெரியார் கண்ட சமத்துவபுரம் காவலராகவும் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்ட ஏழையின் இலவசமாகவும் கலைஞர் கண்ட சமூக நீதி காவலராகவும் தமிழகம் போற்றும் மக்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல் நலம் பூரணம் குணமடைந்து மீண்டும் தமிழக முதல்வராக பணி சிறந்திட வடலூர் வள்ளலார் பெருமானின் ஆசியோடு தளபதியார் அவர்கள் நீண்ட ஆயுளோடும் சுகமடைந்து மீண்டும் மக்களுக்கு உழைத்திட பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியாரின் தொண்டர் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கடலூர் திருஞான சபைக்கு அரிசி வழங்கி தளபதியார் அவர்கள் குணமடைய பிரார்த்தனை செய்தார். புதுச்சேரி JVSG வி சேகர் பாகூர் தொகுதியின் திமுக ஆராய்ச்சி குப்பம் கண்ணன் பாகூர் தொகுதியின் திமுக முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வெடிகுண்டுகள் வீசி ரவுடி அறிவாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது கூட்டாளி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சண்முகபுரம் வடக்கு பாரதிபுரத்தை சார்ந்தவர் 24 வயதான பன்னீர்செல்வம். பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் அவரது நண்பர் சக்தி என்பவரோடு வீட்டில் பன்னீர்செல்வம் மது குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது இரவு 10-15 மணியளவில் இடி மின்னலோடு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம கும்பல்
2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசியது. பயங்கர சத்தத்தோடு நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்து சிதறியதால் அப்பகுதியே அதிர்ந்தது. இதனை பயன்படுத்தி தப்ப ஓட விடாமல் பன்னீர்செல்வம், அவரது கூட்டாளி சக்தி ஆகியோரை அந்த கும்பல் அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களால் சராமரியாக வெட்டியது. பன்னீர்செல்வம், சக்தி ஆகியோரை உயிருக்கு ஆபத்தான நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிகிச்சைக்கு பலனின்றி பன்னீர்செல்வம் பரிதாபமாக இருந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சக்திக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 189 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 149 நபர்கள், காரைக்காலில் 30 நபர்கள், ஏனாமில் 9 நபர்கள், மாகேவில் ஒருவர் என மொத்தமாக 189 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 1233 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,69,774 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 1,66,577 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் இதுவரை 1,964 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. முல்லா வீதி தஷ்காரிப் கொடியேற்றத்தில் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கனடி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஹர்ஷித் சையத் ஹமைத் மொஹல்லா சஹாபு தர்காஷி பள்ளிவாசலில் 2022ஆம் ஆண்டு கொடியேற்றம் மற்றும் கந்தூரி அமோகமாக நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலம் திமுகவின் துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிமல் கனடி அவர்கள் கலந்து கொண்டு சந்தன கொடை விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். முல்லா வீதி தர்காவில் நடைபெற்ற கொடியேற்றும் விழாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் திமுக பிரமுகர் அஷ்ரப் மற்றும் நிசார், பொருளாளர் சண்முகம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜி, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, லாரன்ஸ், ரஹ்மான் மற்றும் கழக சகோதரர்கள் உடனிருந்தனர். அகில உலக சதுரங்க போட்டியில் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதுச்சேரியை சார்ந்த முன்னாள் ராணுவ வீரர் நடராஜன் அவர்களை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்தார். வருகின்ற 28ஆம் தேதி மகாபலிபுரத்தில் துவங்க உள்ள அகில உலக சதுரங்க போட்டியில் நடுவராக புதுச்சேரியை சார்ந்த முன்னாள் ராணுவ வீரர் திரு நடராஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் புதுவையின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். மேலும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தின் தலைவர் மோகன், பொதுச் செயலாளர் செல்வமணி, பொருளாளர் ராமமூர்த்தி, செயற்குழு உறுப்பினர்கள் நீலவண்ணன் மற்றும் குமரகுரு ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்மு வெற்றியை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் அசோக் பாபு சட்டமன்ற உறுப்பினரின் வழிகாட்டுதலின்படி பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களின் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திய ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதனால் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹா போட்டியிட்டார். பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்மு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இவர்கள் 2 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்து ஒவ்வொரு மாநிலமாக சென்று கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரினர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி நாடு முழுவதும் ஜனாதிபதி தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நாடாளுமன்றம் ஒவ்வொரு மாநிலங்களின் சட்டசபைகளில் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். மொத்தம் 99.18% ஓட்டுகள் பதிவாகின. இதனையடுத்து ஓட்டு சீட்டுகள் அடங்கிய வாக்கு பெட்டிகள் விமானம் மூலம் டெல்லி எடுத்து செல்லப்பட்டன. இந்நிலையில் நேற்று காலை 11 மணிக்கு டெல்லி நாடாளுமன்றத்தில் ஓட்டுகள் எண்ணப்பட்டன.
இதன் துவக்க முதலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்முதான் முன்னிலையில் இருந்தார். இன்று இரவு 8 மணிக்கு 3வது சுற்று ஓட்டு எண்ணிக்கை வெளியானது. இதிலும் யஷ்வந்த் சின்ஹா பின்தங்கினார். இதில் மொத்த வாக்குகளில் 50% திரௌபதி முர்மு கடந்தார். அவர் 2161 வாக்குகள் பெற்றார். எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவிற்கு 1058 வாக்குகள் கிடைத்திருந்தன. இதன் மூலமாக திரௌபதி முர்மு பெற்ற வாக்குகளின் மதிப்பு 5,77,777 ஆகவும், யஷ்வந்த் சின்ஹா பெற்ற வாக்கு மதிப்புகள் 2,61,062 ஆகவும் இருந்தது. இதன் மூலம் திரௌபதி முர்மு வெற்றிக்கு உறுதியானது. இதன் மூலமாக இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு வருகின்ற 25ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற திரௌபதி முர்முவின் வெற்றியை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் தலைமையில் அனைத்து வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், ஊழியர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். அப்போது சதாம் ஹுசேன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு திரௌபதி முர்முவின் வெற்றியை கொண்டாடும் விதமாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு திரௌபதி முர்மு அவர்களின் அபார வெற்றியினை கொண்டாடும் விதமாக தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக கட்சியின் தலைவர் பசுபதி தலைமையில் மற்றும் தொகுதியின் பொறுப்பாளர் பாஸ்கர், தொகுதியின் பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர், ராதாகிருஷ்ணன் அவர்களின் முன்னிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செல்வ விநாயகர் கோவில் அருகே பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இதில் தொகுதியின் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட ஓபிசி அணியின் பொதுச் செயலாளர் ஆறுமுகம், தொகுதியின் இளைஞரணி தலைவர் ஜெயசீலன், பட்டியலணி தலைவர் உமாபதி, கிளை செயலாளர் கமலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற பழங்குடியின பெண் திரௌபதி முர்மு அவர்களின் வெற்றியை ரயில் நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற பழங்குடியின பெண் திருமதி திரௌபதி முர்மு அவர்களின் வெற்றியை புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி உப்பளம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தொகுதியின் பொறுப்பாளர் வெற்றி செல்வம் ஆலோசனையின்படி தொகுதியின் தலைவர் சக்திவேல் தலைமையில் தொகுதியின் பொதுச் செயலாளர் கவிராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாரியப்பன், தேவநாயகம், மாவட்ட செயலாளர் அற்புதழகன், தொகுதியின் துணைத் தலைவர் பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலையில் ரயில் நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து ஆரவாரத்தோடு கோஷங்கள் போட்டு கொண்டாடப்பட்டது. தொகுதியின் நிர்வாகிகள் ராஜு, தினகரன், குணசேகரன், மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் முதல் தெரு, சாந்தி நகர் 2வது தெரு, சாந்தி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக உப்பனாறு வாய்க்கால் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் அதிக அளவில் மழைநீர் உள்வாங்க முடியாமல் மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் மழைநீர் புகுந்து ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது. இதனை அறிந்து உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் உடனடியாக புதுச்சேரி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் ஊழியர்களையும் அழைத்து மேற்கண்ட வீதியில் உள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் உடனடியாக மழையை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் மழைநீரை உடனடியாக வெளியேற்றப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர்.
இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஐநா பிரகடனத்தை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வையுடனும் 2020-2030 ஆண்டின் நடவடிக்கைகளை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வையோடு மாநாட்டின் 2ஆம் நாள் பாண்டிச்சேரி ரெசிடென்சி டவர்ஸில் நடைபெற்றது. நியாயமான வர்த்தகம் என்பது ஒரு சமூக நனவான மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்புள்ள பல பங்குதாரர் இயக்கமாகும். நுகர்வோர் வணிகம், கல்வி நிறுவனங்கள், உள்ளாட்சி மன்றங்கள், உள்ளூர் சில்லறை விற்பனை நிலையங்கள், கஃபேக்கள் மற்றும் உணவகங்கள் ஆகியவற்றுடன் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவளிப்பது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் பாரம்பரிய வர்த்தகத்தின் விதிகள் மற்றும் நடைமுறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான பிரசாரம் ஆகியவற்றுடன் ஈடுபடுவதே நியாயமான வர்த்தக நகர் இயக்கத்தின் முக்கிய கொள்கையாகும். இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஐநா பிரகடனத்தை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வையுடன் 2020-2030 ஆண்டின் நடவடிக்கைகளை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வையுடனும் நியாயமான வர்த்தக நகரங்கள் இந்தியா ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் 2 நாள் மாநாடு நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 23, 2022 அன்று மாநாட்டிற்கு பிந்தைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளது. இந்த மாநாட்டின் நோக்கமானது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நிலையான தொழில் வல்லுநர்கள், அரசு அதிகாரிகள், வணிகங்கள் மற்றும் வல்லுநர்களை ஒரே வேளையில் கலந்து கொண்டு கொள்முதல், பொறுப்பான வணிக நடைமுறைகள் மற்றும் பொறுப்பான நுகர்வு ஆகியவற்றை நேர்மறையான மாற்றத்திற்கான கருவிகளாக பயன்படுத்துவதாகும். புதுச்சேரியில் உள்ள அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் 2022 ஆண்டு ஜூலை 21 தேதி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாண்டிச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்சின் தூதர் கே. லட்சுமி நாராயணன், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்குனர் திருமதி லீஸ் தல்போபரி, இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி திருமதி ஆர். ஸ்மிதா, தேசிய வழிநடத்தல் குழு உறுப்பினர் லாரன் லூ டியூனிஸ், தேசிய வழிநடத்தல் குழு உறுப்பினர் ஃபோர் ட்ரேட் டவுன்ஸ், இந்தியா போர் ட்ரேட் ஃபோரம் தலைவர் இந்தியா திரு குப்புஸ்வாமி பஞ்சாஷம், ஆசியாவிற்கான பிராந்திய ஆலோசகர், பிரெஞ்சு சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முகமை டாக்டர் பிரேமானந்த் மற்றும் திரு அபிஷேக் ஜானி கலந்து கொண்டனர். வரவேற்புரையை அலைன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் நல்லம் சதீஷ் வழங்கினார். நன்றி உரையை ஃபோர் ட்ரேட் டவுன்ஸ் இந்தியாவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திருமதி அஞ்சலி ஷாவினா வழங்கினார். மாநாட்டின் 2ஆம் நாள் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ் டவர்ஸில் நடைபெற்றது. உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி போன்ற பல்வேறு நியாயமான வர்த்தக தலைப்புகளில் நாள் முழுவதும் அமர்வுகள் நடைபெற்றன. நிலையான வளர்ச்சிக்கான விநியோகிக்காக அரசாங்கங்கள் எவ்வாறு செயல்பட முடியும் என்பது குறித்து அமர்வுகள் நாள் முழுவதும் நடைபெற்றன. விருது வழங்கும் விழாவுடன் 2ஆம் நாள் நிகழ்ச்சி நிறைவேறியது. புதுச்சேரியின் கௌரவ சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களால் விருதுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டின் 3வது மற்றும் இறுதி நாளில் ஆரோவிலில் உள்ள யுனைடி பவுலனியில் மாநாட்டிற்கு பிந்தைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக தலைமை கழக அலுவலகத்தினை முன்னாள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்படைத்ததற்கு அரியங்குப்பம் அதிமுகவினர் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த வாரம் இரு அணியினரிடையே மோதல் போக்கு உருவானது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை கழக அலுவலகத்தினை நிர்வகிப்பது தொடர்பான வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் அதிமுகவின் இடைக்கால மாநில செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தலைமை கழக அலுவலகத்தினை ஒப்படைக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். இதனை கொண்டாடும் விதமாக அரியங்குப்பம் தொகுதி அதிமுகவினர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியினை மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமை தாங்கினார். தொகுதியின் செயலாளர் ராஜா முன்னிலை வகித்தார். மேலும் அரியங்குப்பம் தொகுதியின் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோமளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வன மகோத்சவ் 2022 மரம் நடுதல் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி PS பாளையம் அருகில் கோமளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில்
வில்லியனூர் வாசவி ஃபவுண்டேஷன், வனிதா கிளப், பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சமூக அமைப்போடு இணைந்து புதுச்சேரி வனத்துறையின் வன மகோத்சவ் 2022 கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மோகன் அவர்களின் தலைமையில் ஆசிரியர் ஜோதி அனைவரையும் வரவேற்றார். வனிதா கிளப், வாசவி ஃபவுண்டேஷன் மண்டல தலைவர் விஜயன், கிளப் தலைவர் சந்தோஷ் மற்றும் நிர்வாகிகள் தீனதயாளன், SV ரமேஷ், சரவணன், வனிதா கிளப் தலைவி சாந்தி, பொருளாளர் லதா ஆகியோர் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தனர். பூர்ணாங்குப்பம் ஆனந்தன் அவர்கள் காடுகள் மற்றும் மரங்களின் அவசியம் பற்றி மாணவர்களிடையே உரையாற்றினார். வாஞ்சிநாதன் மன்ற தலைவர் ராமன் பங்கு பெற்றார். பின்னர் பள்ளியை சுற்றி சுமார் 50 மரக்கன்றுகளும் நடப்பட்டன. முடிவில் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கு பெற்றனர். முடிவில் புதுவை ஸ்டீபன் ராயப்பன் நன்றியுரை வழங்கினார். இந்திய நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் தேர்வாகியுள்ளதை கொண்டாடும் விதமாக மங்களம் தொகுதி பாஜக தொகுதியின் பொறுப்பாளர் செந்தில்குமரன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திய நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் தேர்வாகியுள்ளதை கொண்டாடும் விதமாக மங்களம் தொகுதியில் பாஜக தொகுதியின் பொறுப்பாளர் செந்தில்குமரன் தலைமையில் தொகுதியின் தலைவர் ஆறுமுகம், மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு 4 முனை சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் வேதகிரி, சக்திவேல், மூத்த நிர்வாகி MS பெருமாள், பாலாஜி, ஞானசேகர், அலெக்சாண்டர், கல்யாணசுந்தரம் மற்றும் சசிகுமார், பத்மராஜன், ஆனந்த், விஜயலட்சுமி, காமாட்சி, கார்த்திகேயன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மங்களம் தொகுதியின் பாஜகவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அதிமுக தலைமை அலுவலக சாவி EPS-இடம் ஒப்படைத்ததை முன்னிட்டு வெளியூரில் மேற்கு மாவட்ட அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த வாரம் EPS மற்றும் OPS அணிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அதிமுக பொதுக்குழுவில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தலைமை அலுவலக சாவியை ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தலைமை அலுவலக சாவியை ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதிமுக தலைமை அலுவலக சாவி ஒப்படைக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக வெளியூர் மேற்கு மாவட்ட அதிமுக கழகம் சார்பில் முன்னாள் மாநில அதிமுக கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜன் அவர்களின் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக பிரமுகர்கள் தேவதாஸ், ஜெயபால், பாபு, ராமலிங்கம் மற்றும் லக்ஷ்மணன், ஆசிரியர் ஏழுமலை, மூர்த்தி, கோவிந்தன், ஹரிகிருஷ்ணன், சுப்ராயன், சுப்பிரமணி மற்றும் மணிகண்டன், அதிமுக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்களின் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெட்டப்பாக்கம் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கரியமாணிக்கம் தனியார் திருமண நிலையத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்களின் பிறந்தநாள் விழாவையொட்டி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு துணை சபாநாயகருக்கு சால்வை அணிவித்து ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் அனைத்து கட்சியின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 33 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள ARR நகரில்
ரூபாய் 22,96,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலும் புதிய சாலை அமைக்கும் பணியும், JMJ நகரில் 9,95,00,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெளியூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, ஜமாத்தாரர்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாஜக பிரமுகர், சமூக சேவகர் கோர்க்காடு KRR அங்குதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாஜக பிரமுகரும் சமூக சேவகருமான கோர்க்காடு KRR அங்குதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் KRR நற்பணி மன்றத்தை சார்ந்த வைத்தியநாதன், பச்சையப்பன், பெருமாள், பாஸ்கரன், வசந்தகுமார், வீரகண்டன் மற்றும் கோர்க்காடு நச்சுதா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி சங்க நிறுவன தலைவர் ஏசுதாஸ் செய்திருந்தார். புதுச்சேரியின் ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் ஏனாம் வருகையை வெற்றிகரமாக்கியதற்கு ஏனாம் மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் தொகுதியில் சமீபத்தில் பெய்த கனமழையால் ஏனாம் தொகுதியில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக வந்த புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அமைச்சர்கள் வருகையின் பொழுது சிலர் கலவரத்தை ஏற்படுத்த முயன்றனர். ஆனால் ஏனாம் காவல்துறையினர் முன்னரே தயார்படுத்தப்பட்டு தடுப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரி ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் ஏனாம் வருகையை வெற்றிகரமாக்கியது. ஏனாம் மக்கள் சார்பில் கிட்லா சந்திரராவ், மல்லாடி சத்தபாபு, மல்லாடி வீராசாமி மற்றும் பலர் காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்தனர். ஏனாம் மக்களுக்கு கடந்த 10 நாட்களாக இரவும் பகலும் கழுத்தாணிகள் குறித்து விழிப்பூட்டுவது மட்டுமின்றி விபத்துக்கள் எதுவும் நடக்காமல் இருக்க மைக்ரோபோன் மூலம் மக்களுக்கு போலீசார் தகவல் கொடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வெடிகுண்டுகள் வீசியும் அரிவாளால் வெட்டியும் பிரபல ரவுடியை கொலை செய்த மர்ம கும்பல், குற்றவாளியை தேடி வரும் காவல்துறையினர். புதுச்சேரி காவல்துறை அரசு கட்டுப்பாட்டில் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றுள்ளார் பழங்குடியின பெண் திரௌபதி முர்மு. அவர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.